உசைன் போல்ட்டை கொண்டில்லாமல் ஓடு கோல்டு தேடி வரும் உங்கள் வாழும் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம செஷனில் டிஸ்கஸ் பண்ண போகிற பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக சிஎஸ்ஏஆர் பேட்டர்னோட அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ ரீசெண்டாக எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, அதோட இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா, மேஜர் டார்கெட் லீனியர் அல்ஜிப்ரா தான். அவனுக்கு லீனியர் அல்ஜிப்ரா மாடர்ன் அல்ஜிப்ரா தான் மேஜரான டார்கெட்டு. அனலைசிஸ் படித்து பாஸ் ஆகலாம், பட் அல்ஜிப்ரானா கொஞ்சம் சேஃப் சைடாக இருக்குன்றது நான் எல்லா வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறது தான். இதுலேருந்து மொத்தம் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது மொத்தம். ஸோ 10 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுதுன்னா நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இன்டூ 30 மார்க்ஸ் இன்டூ த 4.75 நீங்கள் செய்யும் போது ஆல்மோஸ்ட் 47.5 மார்க்ஸ், 77.5 மார்க்ஸ் கேரண்டீடாக வருது. இதுக்கப்புறம் நான் ஆப்டிடியூட் கொஞ்சம் நம்ம பாஸ் நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு வியூ பாயிண்ட், ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ எது ஈஸியாக இருக்கும், எதை ஸ்கோப் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் ஈஸியாக அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக நம்ம பார்க்கணும். இப்போது இது ஒரு பேட்டர்ன். அல்ஜிப்ராவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு புரியணும். நான் முதல் வீடியோலேருந்தே இப்போ இந்த டில் 4 இயர்ஸாக நான் சொல்கிற விஷயம் அல்ஜிப்ராவை நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது தான். அல்ஜிப்ரா பல டைமென்ஷனில் மாறி மாறி வந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில். இந்த டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 6ல் நம்ம வச்சுருக்கோம். அதை திஸ் வில் பி டாபிக் ஆஃப் யூனிட் 6. இந்த யூனிட் 6 தான் வந்து சிஎஸ்ஏஆர்லேயுமே பேட்டர்னாக இருக்குது. யூனிட் 6ஓட பேட்டர்னாக இந்த குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் 2017 வரைக்கும் இதுலேருந்து கொஸ்டின்ஸோட லெவல் ரொம்ப கம்மி. அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு கேள்வி, 4 வருஷத்துக்கு ஒரு கேள்வி அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க யூனிட் 6ல். ஆனால் இப்போ போக போக 2018லேருந்து இந்த கொஸ்டினோட ரேஞ்ச் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இந்த மாதிரி ரைஸ் பண்ணிட்டே போயிருக்கா. லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் கிட்டத்தட்ட 5 கொஸ்டின் கேட்டிருக்குங்க 2023 ஆண்டில். இப்போ இது வரைக்கும் கொடுக்கப்படாத யூனிட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் லெவல் டஃப்னஸ் ஆகுது. கேட்கக்கூடாத ஏரியாவிலேருந்து, கேட்கக்கூடாத ஏரியான்னு கிடையாது, இது வரைக்கும் சிலபஸில் கேட்காத ஏரியாவிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறாங்க. அதை வந்து நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இப்போ அப்கமிங் சிஎஸ்ஏல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேஷன் எடுத்துருக்கு. இதை தான் நம்ம வந்து மேஜர் கான்செப்டாக இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ்னால் என்ன அப்படின்றது அந்த செஷனோட மெயின் தீம். வாட் இஸ் குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ்? இட்ஸ் எ ஃபங்க்ஷன். குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் 2 வேரியபிளாவோ 3 வேரியபிளாவோ எழுதலாம். நமக்கு எக்ஸாம் பேட்டர்னில் n வேரியபிள் வரைக்குமே இருக்குது. ஆனால் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறது நமக்கு 2 வேரியபிள் அண்ட் 3 வேரியபிள் மட்டும்தான். 2 வேரியபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக மாற்ற முடியும். 2 வேரியபிள்லேருந்து சேஞ்ச் பண்ணுற மேட்ரிக்ஸ் பேர் 2x2 மேட்ரிக்ஸ். 3 வேரியபிள்லேருந்து மாற்றக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து 3 வேரியபிள் மேட்ரிக்ஸாக 3x3 மேட்ரிக்ஸாக மாற்ற முடியும். இந்த ரெண்டுமே என்ன ஃபார்மேஷனில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். அதாவது ரொம்ப முக்கியம், ரொம்ப எசென்ஷியல் அதுதான், சிமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் அண்ட் யூனிக். ஒரு குவாட்ரடிக் ஃபார்முக்கு ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கட்டாயம் கிடைக்கணும். அதை நம்ம எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம். பொதுவாக Q ஆஃப் x, y, zனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா x டிரான்ஸ்போஸ் AX அப்படின்றதா சொல்லுவாங்க. இந்த A அப்படின்றது யார் அப்படின்னா இட்ஸ் எ யூனிக் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்மளோட கொஸ்டின். இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Q ஆஃப் x, y சப்போஸ் x² + y² + 2xyன்னு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ Q ஆஃப் x, y என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் வில் பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா லீடிங் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆக்குபை பண்ணிடும். எப்பயுமே x² y² ஆக்குபை பண்ணிடும். பண்ண பிறகு இந்த அதர் டையகனல் இருக்கு இல்லையா, அந்த அதர் டையகனல் என்ன பிளேஸ்மெண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா xy பிளேஸ்மெண்ட் ஆகும். இது எப்படி சிம்பிளிஃபைடாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இது எக்ஸ்னு வச்சுக்கணும், இதை ஒய்னு வச்சுக்கணும், இதை எக்ஸ்னு வச்சுக்கணும், இதை ஒய்னு வச்சுக்கணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. x × x x², x × y xy, y × x yx, y × y y², இந்த மாதிரி வரும். அப்போ 3 வேரியபிளுக்கு எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்? குவாட்ரடிக் ஃபார்ம் ஆஃப் x, y, z ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் x² y² z². இது வந்து மாறாது. இந்த பார்ட் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த 2 பார்ட் என்னவா இருக்கும்? ஒரு 3x3 மேட்ரிக்ஸில் எப்பவுமே 2, 4 ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது சிமெட்ரிக்காக மாறும். 2ம் 4ம் சேமாக இருக்கணும். இது 1, இது 2, இது 3, இது வந்து 4. 2ம் 4ம் சேமாக இருக்கணும். 3யும் 7ம் சேமாக இருக்கணும். 6ம் 8ம் சேமாக இருக்கணும். சரி, இது பாருங்கள், இதே அதேமாதிரி பிரிக்கலாம். x, y, z, இதுவும் அதேமாதிரி x, y, z அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம்.
இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் xy. இது xyனா இது yx, இந்த ரெண்டும் சேம். லைக் நான் சொன்ன மாதிரி 2ம் 4ம் சேமாக இருக்கணும். அடுத்து இது என்ன பார்ட்? இது வந்து xz பார்ட். அதே மாதிரி இது வந்து zx பார்ட். இந்த ரெண்டு பார்ட் 3ம் 7ம் சேமாக இருக்கணும் உங்களுக்கு. அடுத்து 6z 6,8 அது பார்க்குறப்ப yz zy இந்த ரெண்டும் சேமாக இருக்கணும். இப்படி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது சிமெட்ரிக் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துரும். இதை எழுதி பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ஈக்குவல் டு இது எப்படி எழுதணும்? x² பக்கத்தில் யார் இருக்கான்றதை பாருங்கள். x² பக்கத்தில் இருக்கிறது வந்து 1. அப்போ இந்த லீடிங் எலமெண்ட் என்ன வரும்னா 1ன்னு சொல்லி வரும். அடுத்து வந்து y² பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா -1 இருக்குது. இந்த -1 இந்த இடத்துல ஆக்குபை பண்ணிடும், அதோட பொசிஷனை பிடிச்சிடும். மீதி ரெண்டு எலமெண்ட் என்ன வரும் அப்படின்னா மீது ரெண்டுமே xyக்கு சொந்தம். xy இங்கே 2 இருக்குது. அப்போ அந்த 2 என்ன பண்ணணும்னா 2ஆக பிரித்து 1 1 அப்படி சொல்லி கொடுத்துடணும். அவ்வளோதான். இதுதான் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம்லேருந்து என்ன கிடைக்கும்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைக்கணும், நம்ம கிடைக்க வைக்கணும். அப்படி அது மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அதை. இப்போ இதே 3/3க்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பாருங்களேன். q of x, y equal to x, y, z equal to x square plus y square x square minus 2y square plus 3z square இப்படி வச்சுப்போம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 வேரியபிளில் பேசுவோம், x, y, z. குவாட்ரடிக் ஃபார்ம் அப்படின்றதுனால டபுள் டிகிரியை தாண்டி எழுதக்கூடாது, எல்லாமே டபுள் டிகிரி தான், 2 2 2 தான் இருக்கும். இப்போ அடுத்து ப்ளஸ் 2xy ப்ளஸ் 4xz மைனஸ் 9yz இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் குவாட்ரடிக் ஃபார்ம். இதுலேருந்து எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அந்த மேட்ரிக்ஸ் எப்படி அமையும் அப்படின்னா x square y square z square டயகனலில் ப்ளேஸ் பண்ணிங்க. வாட் இஸ் த டயகனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 -2 3. மீதி உள்ளதை பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ இந்த xy யாருக்கு சொந்தம் அப்படின்னா xy பார்ட்டுக்கு சொந்தம். இந்த இடத்துல வரும், ஏன்னா இது x இது y, அப்போ x into y xy, இது y இது x, அப்போ y into x yx. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பார்ட் வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னா x into y xyக்கு சொந்தம், இது xyக்கு சொந்தம், xyz. அப்போ இது என்ன பார்ட் அப்படின்னா xzன்னு அர்த்தம். x into z xz. அப்போ இங்கே என்ன வரும்? z into x zx. zxனாலும் xyனாலும் ஒன்று தான், yxனாலும் xyனாலும் ஒன்று தான். இப்போ அடுத்து y into z yz, z into y zy அப்படின்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் கோஎஃபிஷியண்ட்டாக மாற்றணும். xy பார்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல வருது. அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2. அந்த 2வை பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன்னா பாதியாக மாற்றணும். 2வை பாதியாக மாற்றினீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, அவ்வளோதான். அடுத்து xz பார்ட். xz பார்ட்டுக்கிட்ட என்ன இருக்குது? 4. xz பார்ட்டை மாற்றினீங்க அப்படின்னா 4 2ஆக உடச்சிங்க அப்படின்னா 2 2. அடுத்து yz பார்ட். yz பார்ட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள், -9 அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் அதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா முதல் 9 மட்டும் பாருங்கள். 9 பாதியாக பிரிச்சிங்கன்னா 9/2 9/2. மைனஸ் இருக்குது, இப்போ மைனஸ் இருந்தால் 2 மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்படி தான் ஆக்சுவலாக பிரிக்க வேண்டிய மெத்தட். இப்போ நீங்கள் இதை பாருங்கள், இது உங்களுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். லைக் நான் சொன்ன மாதிரி அப்போ அதை பார்த்த மாதிரி 2 4 சேமாக இருக்கணும், 3யும் 7ம் சேமாக இருக்கணும், 6ம் 8ம் சேமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் அதுதான் நம்ம சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக ஃபார்மேஷனாக இருக்கும். அந்த குவாட்ரடிக் ஃபார்மை சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக நம்ம எழுதி பழகியிருக்கோம். ஓகேவா? ஸோ திரும்ப ஒன் செகண்ட் ரீகால் தட். குவாட்ரடிக் ஃபார்ம்ஸ் அப்படின்றது நம்ம சிலபஸ் படி ஒன்று 2 வேரியபிளுக்கு வரும், இல்லை 3 வேரியபிளுக்கு வரும். 2 வேரியபிளுக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ்னு, 3 வேரியபிளுக்கு வர மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்பவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக் யூனிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். அதோட ஃபார்மேஷன் x டிரான்ஸ்போஸ் AXஆக இருக்கும். ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம்லேருந்து எழுத வர மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எப்படி ஃபார்மேஷன் இருக்குது, x² y² xy yxy என்னென்ன ஃபார்மேஷன் எழுதணுன்றதை நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அது இந்த xyz வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எங்கே எழுதுறது அப்படின்னு. அதுக்கு ஒரு சாம்பிள் பார்த்தோம் 2/2க்கு. லீடிங் டயகனலில் அப்படியே எழுதிடணும், அதை பார்ட்டிஷன் பண்ணக்கூடாது. லீடிங் டயகனலில் பார்ட்டிஷன் பண்ணக்கூடாது, அதர் டயகனலில் பார்ட்டிஷன் பண்ணணும். 2 இருந்தால் வச்சு அப்படின்னா 1 1 எழுதணும். இப்போ 5 இருந்தால் எப்படி எழுதணும்? இந்த எப்படி மாறும்? 5/2 5/2ன்னு மாறும். அதுவே -5 இருந்தால் எப்படி மாறும்? -5/2 -5/2ன்னு மாறும். நமக்கு தேவை ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், அவ்வளோதான். கான்செப்ட் ரொம்ப லீஸ்ட், ஒரு 7 கான்செப்ட் தான், அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் ஒரு மேட்ரிக்ஸாக மாற்ற தெரியணும், அப்போ தான் எதனாலும் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் அதே மாதிரி பாருங்கள், ஜஸ்ட் லைக் தட் எல்லா மேட்ரிக்ஸும் அந்த லீடிங் டயகனல் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸில் xy பார்ட் பாதியாக பிரிஞ்சிருக்கு, xz பார்ட் பாதியாக பிரிஞ்சிருக்கு, yz பார்ட் வந்து பாதியாக பிரிஞ்சிருக்கு. ஸோ எங்கே எழுதணுன்றதை தெரிய புரிஞ்சுக்கணும். xy பார்ட் எங்கே எழுதணும் அப்படின்னா 2,4 பிளேஸில் எழுதணும். xz பிளேஸ் எங்கே எழுதணும் அப்படின்னா xz எங்கே இருக்குன்னு பாருங்கள், இது xz இது xz 3 and 7 பிளேஸில் எழுதணும். yz பார்ட் எங்கே எழுதணும் அப்படின்னா 6,8 பொசிஷனில் எழுதணும்.
x² y² z² அப்படியே எழுதணும். xy xz yz வந்து பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து எழுதணும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸை ப்ரொசீட் பண்ணுறோம். சரி, இந்த இதில் ஒரே ஒரு சம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடிஷ்னலாக. அது நீங்கள் செய்யுங்க. q of x, y, z equal to x² + y² minus 3xy minus 5zx போதும். இதுதான் வேரியபிள். இதுலேருந்து என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்? 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா 3 வேரியபிள் இது. இந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் q. ஐ இன்ட்ரடியூசிங் த கான்செப்ட் ஒன்ஸ் அகெயின். ஒரு க்யூக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும்னா இப்போ ஒரு குவாட்ரிக் ஃபார்மில் கண்டிப்பாக என்ன நடக்கும்? அதுலேருந்து ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும் இல்லையா? இப்போ க்யூலேருந்து ஒரு ஏவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ரேங்க் எடுத்தால் போதும். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் க்யூவும் சேமாக இருக்கும். மொதல் அது ஏ சிமெட்ரிக்காக இருக்கணும். கட்டாயமாக சிமெட்ரிக்காக தான் இருக்கும். அது செக் பண்ணிக்கணும் அப்போ சிமெட்ரிக்காக இருக்கா இல்லையான்னு. ஸோ ரேங்க் ஆஃப் த குவாட்ரிக் ஃபார்ம் வேணும் அப்படின்னா ரேங்க் ஆஃப் த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ ஏவை ஃபார்ம் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஏவை ஃபார்ம் பண்ணி அதுக்கு ரேங்க் எடுத்தாலும் இதுக்கு ரேங்க் எடுத்தாலும் ஒரே மீனிங் தான். அடுத்து ட்ரேஸ் ஆஃப் க்யூ வேணும் அப்படின்னா எது எடுத்தால் போதும்? ட்ரேஸ் ஆஃப் ஏ எடுத்தால் போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் க்யூ வேணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுத்தால் போதும். ஐகன் வேல்யூ ஆஃப் க்யூ வேணும் அப்படின்னா ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ எடுத்தால் போதும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் பாசிட்டிவ் டெஃபினைட், நெகட்டிவ் டெஃபினைட்ன்ற கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு குவாட்ரிக் ஃபார்ம்ஸோட கான்செப்ட்னால அது இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து ஃபர்தராக நீங்கள் நம்ம கிளாஸஸில் நாங்கள் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ இதுதான் குவாட்ரிக் ஃபார்ம்ஸோட விஷயம். இதோட ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரேங்க் ஆஃப் க்யூ என்ன, ட்ரேஸ் ஆஃப் க்யூ என்ன, டிட்டர்மினன்ட் ஆஃப் க்யூ என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. இட்ஸ் யுவர் டாஸ்க் விச் இஸ் அசைன்ட் இன் திஸ் வீடியோ. ப்ளஸ் அதே மாதிரி நம்ம புதுசாக பேட்சஸ் போட்டு இப்போ சிஎஸ்ஐ நெட்டுக்கு அடுத்த இந்த கம்மிங் டிசம்பர் பேட்சஸை நாங்கள் ப்ரொசீட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் அது அதெல்லாம் நம்மகிட்ட ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மகிட்ட படித்து கிட்டத்தட்ட ஒரு 102 பேர் 103 பேர் கிட்டத்தட்ட நம்மகிட்ட சிஎஸ்ஐ நெட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக. அதை நான் வந்து எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம 4 வருஷமாக சிஎஸ்ஐ நெட்டு கிளாஸ் எடுக்கணும். ஆனால் அது வந்து எங்கேயும் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அகாடமியில் 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பொதுவாகவே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒவ்வொரு ஸ்டேஜஸையுமே. நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணப்போ 0 சப்ஸ்கிரைபர்ஸில் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போ 5000 சப்ஸ்கிரைபர் வந்து நிற்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண பீப்புள்ஸும் ப்ளஸ் யூடியூப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸும் தான். ஃபஸ்ட்டு கோர்ஸ் கிளாஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சி தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 400 மெம்பர்ஸ் நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம டீச்சிங் லெவல் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறாங்களே தவிர ரிசல்ட்ஸை பற்றி யாருமே ஜாயின் பண்ணல. நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க ஏன் ரிசல்ட்ஸை பற்றி பப்ளிஷ் பண்ணல அப்படின்னா நான் ரிசல்ட்ஸை பற்றி அதுக்கு மீறி ஃபியூச்சரில் பப்ளிஷ் பண்ணாலும் அது அவங்களோட அப்ரிசியேஷனாக தான் இருக்குமே தவிர நம்ம அகாடமியோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது எப்பயுமே. ஏன் அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்தால் அந்த இடத்துல ஸ்டடீஸ் வந்து ஒழுங்காக இருக்காது. நம்ம சொல்லித்தரது ஒழுங்காக இருக்கா, நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோமா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அமையும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாதீங்க எப்பயுமே. ப்ளஸ் அதேமாதிரி நம்ம சிஎஸ்ஐ நெட்டுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ அப்கமிங் பேச்சஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிய லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணலாம். அதர்வைஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ப்ளஸ் அதே மாதிரி அப்கமிங் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் நம்ம ஆப்லையும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம எடுக்கிற வீடியோலேருந்தே கிளாஸஸ் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி டெஸ்ட் வந்து நம்மளுடைய ஆப்பில் தான் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க், நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க், டெலிகிராம் சேனல் லிங்க், அப்புறம் டெஸ்ட்டுக்கான ஆப் பிளாட்ஃபார்ம் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ஏதாவது வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கால் மூலமோ நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு நீங்கள் தாராளமாக அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நார்மல் எஸ்எம்எஸும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்து தாராளமாக நீங்கள் அதில் பிங்க் பண்ணலாம். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.